திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவுக்காக 37 ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கு வாசல் கதவு திறக்கப்பட உள்ளது. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ளது இந்த தளம் மட்டுமே. இங்கு 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகின்றன. வரும் 7ஆம் தேதி மகா குடமுழுக்குக்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன. அனைத்து கோயில்களிலும் ராஜகோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைந்திருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் கிழக்கு பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள பிரம்மாண்டமான மேற்கு வாசல் 1988ஆம் ஆண்டு முதல் மூடப்பட்டுள்ளது. மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் மேற்கு வாசல் எப்போதும் அடைக்கப்பட்டே இருப்பதாக கூறப்படுகிறது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அந்த நேரத்திலும் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. 1988ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை இந்த வழியாகத்தான் சென்று பக்தர்கள் முருகனை தரிசனம் செய்து வந்துள்ளனர். சுமார் 30 அடி உயரம் கொண்ட இந்த மேற்கு வாசல் கதவுகள் இந்த குடமுழுக்கு விழாவுக்காக புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதன் சுற்றுப்புற சுவர்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு பெற்ற மேற்கு வாசல் கதவுகள் மரத்தால் ஆனவை. 37 வருடங்களுக்கு பிறகு இந்த ஆண்டு நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்காக மேற்கு வாசல் திறக்கப்பட உள்ளது. தற்போது வரை கலசங்கள் கொண்டு செல்வதற்காக மட்டுமே இந்த வாசல் திறக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. அதன் பிறகு இந்த வழியாக பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்களா என்பது பிறகுதான் தெரியவரும். புதிய தலைமுறைக்காக திருச்செந்தூரில் இருந்து செய்தியாளர் சுடலைமணி செல்வன்.